இந்த வரலட்சுமி விரதத்தை சுமங்கலி பெண்கள் ஆச்சரணம் பண்ணணும், அனுஷ்டிக்கணும். அனைத்து சுமங்கலி பெண்களும் இந்த வரமகாலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். பவிஷ்யோத்தர புராணத்துல இந்த வரலட்சுமி விரதத்தை பத்தி விஸ்தாரமாக குறிப்பிட்டிருக்கு. முக்கியபக்ஷம், அதாவது எந்த சமயத்துல இந்த வரலட்சுமி விரதத்தை பண்ணணும் அப்படின்னா, காலை பகல் முழுவதும் சுத்தமாக உபவாசம் இருந்து, அதாவது தீர்த்தம் பால் போன்ற வஸ்துக்களை சாப்பிடலாம். அப்படி இருந்துட்டு சாயங்காலம் அஸ்தமன சமயத்துல நீராடி அம்பாளுக்கு கோலங்களை போட்டு மண்டபங்கள் அமைச்சு பிம்பங்கள்ல அம்பாளை பூஜை பண்ணி தியானம் பண்ணி ஆவாகனம் பண்ணி ஷோடச உபசாரங்களை பண்ணி அர்ச்சனைகள் சகசிரநாமாவளிகள் பண்ணி ஆராதனம் பண்ணி சரடுகள்ல நவதந்து சமாயுக்தம் நவகிரந்தி சமன்விதம் பத்ரீயாம் தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. தோரகம் அப்படின்னு பேரு ஷரட்டுக்கு. நாம் நோன்பு சரடு கட்டிக்கிறோமே, அதுக்கு தோரகம்னு பேரு. அந்த சரடுல 9 முடிச்சுகள் போடப்பட்டிருக்கணும். அதுக்குதான் நவகிரந்தி பூஜா அப்படின்னு பேரு. ஏதோ ஒரு மஞ்ச ஷரட்டுல ஒரே ஒரு முடிச்ச போட்டு இப்படி கட்டின்ற கூடாது. 9 முடிச்சு போடணும். அந்த ஷரடு புதுசாக அது நூலால நூக்கப்பட்டிருக்கணும். அந்த ஷரட்டை நூலால பஞ்சுல இருந்து அந்த நூலை எடுத்து அந்த ஷரட்டை பண்ணி மஞ்சளை தடவி அதுல 9 முடிச்சுகளை போட்டு அதை வச்சு பூஜை பண்ணணும். வரலட்சுமி பூஜை முடிஞ்ச பிற்பாடு அந்த நவகிரந்தி பூஜா அப்படின்னே பேர். அதுக்கு தோரக பூஜான்னு பிரதம கிரந்தி நமஹ த்விதீய கிரந்தி நமஹான்னு பூஜை பண்ணுவா. அப்படி பூஜை பண்ணி பெரியோர்கள் கையால அந்த வலது கையில சரடை கட்டிக்கணும். ஸ்திரீகள் சுமங்கலிகளும் கன்னியா குழந்தைகளும் இந்த வரலட்சுமி விரதத்தை பண்ணி வலது கையில, பொதுவா பொம்மநாட்டிகள் பெண்மணிகள் இடது கையில தான் ஷரட்டை கட்டிக்கணும். ஆனா இந்த வரலட்சுமி விரதத்துல மட்டும் பத்ரியாம் தட்சிணே ஹஸ்தேன்னு சொல்லியிருக்கிறதுனால வலது கையில ஷரடை கட்டிக்கணும். இப்படி வரலட்சுமி விரதத்தை சாயங்காலத்துல அனுஷ்டானம் பண்ணணும். அது முடியாதவர்கள், அதாவது அந்த சமயம் வரைக்கும் உபவாசம் இருக்க இயலாதவர்கள் பகல்லையே இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணலாம். அனுஷ்டானம் செய்து சுமங்கலி பெண்களுக்கு புடவை ரவிக்கை தாம்பூலங்கள்லாம் வச்சு கொடுத்து நலங்கிட்டு அவர்களை வழிபட்டு அவர்களுக்கு போஜனங்கள்லாம் செய்விக்கணும். நிறைய தானங்கள் பண்ணணும். இந்த மாதிரி இந்த வரலட்சுமி விரதத்தை எல்லாரும் ஆச்சரணம் பண்ணலாம்.